பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காலைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில போலாம். மிட் கேப் நிப்டி புதன்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்படுது என்று சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 12,538 பிரைமரி ரெசிஸ்டன்ட்டும் 12,458 பிரைமரி சப்போர்ட்டும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 12,344. இது பிரைமரி சப்போர்ட்ல S1 கீழ் தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் S1க்கு மேலே போகிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி S1க்கு மேலே போகும் காளைகளை கரடிகள் தடுத்து நிறுத்தி S1லிருந்து S2 12,238 என்ற நிலையை அடைகிறாங்க. S2க்கு கீழ் செல்லும் கரடிகளை காளைகள் 11 மணி முதல் 2 மணி வரை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. 2 மணிக்கு மேல் S2க்கு கீழ் சென்று இந்த பங்குச்சந்தையோட முடிவு 12,158. இதை பொறுத்து முதன்கிழமை பங்குச்சந்தையில் புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கலாம். மிட் கேப் நிப்டி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 12,158. இதை பொறுத்து புதன்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் 12,238, R1 12,362, R2 12,532. பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் 12,158, S1 12,058, S2 11,932. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.